Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய, தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கமாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நம்ம உடம்புல பெண்களுக்கு கருப்பை தடிமன் ஆகின்றது, அந்த யூட்ரஸ் தடிமன் ஆகின்றது. அப்போ அந்த கருப்பை தடிமனாகும் பொழுது அவர்களுக்கு அதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள், அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வராத நிலை ஏற்படுது. அந்த சமயத்தில் ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது, வயிற்று வலி அதிகமாக ஏற்படுகின்றது, புத்திரபாக்கியம் இல்லாத நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த கருப்பை தடிமனாகாமல் இருப்பதற்கு நம்ம யோக நெறிமுறைகளில் என்னென்ன மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிடணும், அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பெண்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தினமும் காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதவிடாய் காலகட்டத்தில் மட்டும் ஒரு 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து பொறுமையாக பயிற்சி பண்ணிக்கிடலாம். இதோடு சேர்த்து உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க. இரவு 9:30 மணி முதல் காலை ஒரு 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு உடம்புல எல்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவினால் அந்த உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு கீரை வகைகள், பழ வகைகள் என்ன கிடைத்தாலும் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, இதெல்லாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாதுளம்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அது ஜூஸாக போடாமல் வெறுமனே மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த கருப்பை தடிமனாகக்கூடிய நிலை இல்லாமல் சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஆகாய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவரல், பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது ஆழ் மனதில் நியூட்ரஸுக்கு நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் நியூட்ரஸில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் மடித்து போட்டுக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவரல், பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல்.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால்களை நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 கை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கோமுக பச்சிமோதாசனம் பண்ணுறாங்க. ஒரு கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க. 2 கையினால் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன் மோர் டைம். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ ஆகாய முத்திரை, நடுவரல் பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. யூட்ரஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே இந்த பிராணமுத்திரையில் உங்களது மனதை வயிற்று உள்பகுதி, மணிபூரக மையம், வயிற்று உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பகுதிகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 30 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை, பெருவரல், ஆள்காட்டி விரல் நுனி. 2 நாசுவிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1
2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொரு பெண்களுக்கும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. பள்ளி பருவத்திலேயே, மாணவ பருவத்திலேயே பெண்கள் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக அந்த யூட்ரஸில் தடிமனாகக்கூடிய பிரச்சனைகள் வராமல் வாழலாம். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் வாழலாம். மன அமைதியோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய எளிமையான பயிற்சிகள். தொடர்ந்து காலை மாலை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.